ஹalleluya ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya அப்படியே நம்முடைய முகத்தை பரலோகத்தை நோக்கி உயர்த்தி, என் ஆத்துமாவே சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எத்தனையோ காரியங்களை நீ செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு அல்லேலூயா அதற்கு தக்கதாக அல்லேலூயா தீவினைக்கு தக்கதாக உனக்கு செய்யாமல் அல்லேலூயா நீ செய்த நன்மைக்கு பதில் செய்தும் அல்லேலூயா அந்த தீமையின் ஆக்கினைகளையும் உன்னை விட்டு அகற்றினாரே என் ஆத்துமாவே. அல்லேலூயா ஆகவே நான் கரம் தட்டி துதிக்கிறேன். அல்லேலூயா அவர் செய்த சகல உபகாரங்களை நான் மறக்க மாட்டேன். வாதை நோய் துன்பம் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தீரே, நன்மை செய்யும்படி என்னை சாட்சியாக நீ மாற்றினீரே, உற்று எனக்கு இறங்கினீரே, என்னை நோக்கி கண்ணோக்கி பார்த்தீரே, என்னை கண்ணோக்கி பார்த்தீரே. அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை கண்ணோக்கி பார்த்த ஒருவர் உண்டு, உற்று எனக்கு இறங்கி உரிமை பாராட்டும். முற்றும் உம்முடைய கிருபையினால் எங்களை முடி சூட்டினீரே. சத்ருவின் இஷ்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. உம்முடைய பற்களுக்கு இறையாக எங்களை எங்கள் பிள்ளைகளை நீர் ஒப்பு கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. எங்களை உமக்கு சாட்சிகளாக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே. இந்நாள் வரைக்கும் அன்பு வைத்து ஆதரித்த உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு நிமிட ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெயம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. தலைக்கல் இந்த இடத்துல கடந்து வருவீராக. மூளைக்கு தலைக்கல்லாகிய நீர் கடந்து வருவீராக. ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்ட அந்த கல் மூளைக்கு தலைக்கல் ஆனதை போல இந்த இடத்துல உள்ள ஒவ்வொருவரையும் நீ தலைக்கல்லாக நீர் மாற்றியது. அல்லேலூயா. இவர்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நீ திட்டம் பண்ணினீரோ, இவருடைய பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நீ திட்டம் பண்ணினீரோ, வடக்கை நோக்கி வைத்திராதே தெற்கை நோக்கி கொடு என்று கட்டளை இட்டீரோ, இடுக்கத்தின் நாட்களை முடிய செய்தீரோ, இடுக்கத்தின் அப்பத்தின் நாட்களை முடிக்க செய்தீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உனக்கிறங்கி உரிமை பாராட்டும், முற்றும் கிருபையினால் முடி சூட்டும். உனக்கிறங்கி உரிமை பாராட்டும், முற்றும் கிருபையினால் முடி சூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே. என் ஆத்துமாவே தொழுதேற்று. இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்தரும்படி நம் நடுவில் இருக்கிற செல்வி தாமஸ் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் இணைந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் தந்தையே, அருமையான இந்த நாளின் பரிசுத்த நாளின் காலை வேளையிலும் ஆண்டவரே சபையாராய் கூடி உம்மை தொழுது கொள்ள, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க நீர் தந்த நல்ல தருணத்தை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதாமே ஆண்டவரே எங்களோடு இருந்து அசைவாடி எங்களுடைய ஆராதனையின் எல்லா பகுதிகளையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குரிய மன்னா அனைத்து பகுதிகளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை நிறைத்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எதற்காக வந்தார்களோ, எந்த நோக்கத்தோடு அல்லது ஆண்டவரே எந்த வேண்டுதலோடு வந்தார்களோ அவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறி அவர்கள் சந்தோஷமாய் கடந்து செல்ல நீர்தாமே கிருபை அளிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வர தடைப்பட்டவர்களையும் அழைத்து வாங்க தகப்பனே. எங்கள் ஆராதனையின் முழு பகுதியை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் எல்லாம் வல்ல இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நேசத்தை. ஆம், நாம் அமர்வோம். நாம் அறிந்த ஒரு பாடல், கரங்களை தட்டி பாடுவோம், போற்றி துதிப்போம் என் தேவனை. புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைந்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைந்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தடைந்து மாடாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தடைந்து மாடாதே. ஆற்றின் ஜெய துணியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆற்றின் ஜெய துணியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தியனை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தியனை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா, பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா, ஆத்துமாவும் வேகம் யாவும் என்று தொண்டு செய்குவேன். அதை உணர்ந்து சொல்லுவோம். ஆவியாத்துமாவும் வேகம் யாவும் என்று தொண்டு செய்யும். மீண்டும் ஒரு முறை. ஆவியாத்துமாவும் வேகம் யாவும் என்று தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை
ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமம் என் ஆத்துமாவின் கீதம், அதுதான் என் ஜீவன். அவரையே நான் சார்ந்திருக்கிறேன். அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தார், மரணத்தை வென்றார். நீதிமானின் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். வெற்றி சிறந்தார். இந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி வெற்றி சிறந்த நாதரை முன்னிறுத்தி நாம் பாடுவோம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. எல்லாரும் பின்ன போது வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஓ நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலக்கரம் பராக்கிரமங்கள் செய்யும். சொல்லுவோம். நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் கரங்களை தட்டி வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. சொல்லுவோம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஓ ஓ
ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கி மூலைக்கல்லாக. கர்த்தரின் செயலிதுவே, கண்களுக்கு செரியமாக. சொல்லுவோம். எஸ் லார்ட். புறக்கணிக்கப்பட்ட கல்லே தலைக்கு மூலைக்கல்லாயிற்று. கர்த்தரின் செயலிதுவே, கண்களுக்கு ஆச்சரியமாக. களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஓ இந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, இந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, இந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனையும், அப்படி என்றால் எவரையும், எந்த சூழ்நிலையிலும் உள்ளவராக அவர் இருக்கலாம். ஆனால் அவர் தேறினவராக மாற வேண்டும். இயேசுவுக்குள் தேறினவராக, கிறிஸ்துவுக்குள் தேறினவராக, கிறிஸ்துவோடு உள்ளவராக, கிறிஸ்துவால் தேறினவராக, கிறிஸ்துவுக்காக தேறினவராக அவர் மாற வேண்டும். அதற்கு அவரையே நாங்கள் அறிவித்து, அவரையே நாங்கள் அறிவித்து, இயேசுவையே அறிவித்து. இன்றைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன, ஒரு காரில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. மெடிக்கல் சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நான் மெடிக்கல் பர்சன் கிடையாது, ஆனால் அதுக்கு நிறையா சொல்யூஷன்ஸை யோசிப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்சிங் மெத்தடில் கூட சில காரியங்களை டயக்னைஸ் பண்ணவும் உபயோகப்படுத்துகிறார்கள், ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் உபயோகப்படுத்துகிறார்கள். கல்ச்சர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலருக்கு அது தெரியும். ஒரு காரியம் நாள்பட்டு சரியே வரலை அப்படின்னா அதுக்கு ஒரு கல்ச்சர் டெஸ்ட் போடுவாங்க. அதுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக், அமாக்சிலினா, செஃபட்ராக்ஸா, அப்படி நிறையா இருக்குது. அந்த பேர்லாம் எனக்கு தெரியாது, தெரியணும்னு அவசியம் இல்லை. இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம் தெரிஞ்சாலே போதும். என்ன, டாக்டர் எவ்வளவும் படிக்கலாம் என்ன, ஆனால் அந்த டாக்டருக்கே என்ன ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணி சுகத்தை கொண்டு வர முடியும். என்ன, அப்போது என்ன அப்படின்னா, அந்த கல்ச்சர் டெஸ்ட்டில் நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்முடைய வளர்ச்சிக்கு நிறையா வழிகள் இருக்கானா? இல்லவே இல்லை. இயேசுவே, இயேசுவை விட்டால் வேறு வழி யாருக்குமே இல்லை. இயேசுவை தவிர வேறு வழியே இல்லை.
இயேசுவே சுவிசேஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த இந்த சுவிசேஷத்தை அன்றி வேற சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு போட்டிருக்கு. சபிக்கப்பட்டவன். அவன் ஒரு சுவிசேஷத்தை தானே சார் சொல்றான். இயேசுவை அன்றி வேறு வழியே. நீங்க இங்க இருக்கிறீங்க, எத்தனையோ காரியங்கள் நன்மையாக உங்கள் வீட்டில் இருக்கலாம். சிலருக்கு பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் அது இல்லை. ஒரு படித்த பெற்றோர் பலருக்கு இருக்கு, அது ஒரு நல்ல பாசிட்டிவ் பேக்ரவுண்ட். தீமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருந்துச்சா அப்படின்னு தெரில. சிலருக்கு நல்ல ஹெல்த். தீமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜெபம் பண்ணி சோமாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் லெட்டர் எழுதுறாரு, உன் வயிற்றிலே ஏற்படும் பலவீனத்துக்கு நீ திராட்சரசத்தை சேர்த்துக்கொள். அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியருடைய பாதத்திலே கற்கும் அளவிற்கு வசதி உள்ளவர். கப்பலை கூட உடைமையாக வைத்திருந்தார் என்று சொல்லுகிறார்கள். அழகை தவிர மீதி எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் திருமணமானவர். அவர் அழகா இல்லாதனால அவருடைய மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு இயேசுவை தவிர வேற வழியே இல்லை. ஒரு பலவீனம், அதுல கூட ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும்டா, என் கிருபை உனக்கு போதும். அப்ப இயேசு என்று வேற வழியே இல்லை. இதை நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக நீங்கள் யோசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே இருந்தாலும் இயேசு வேணும்னு பிடிச்சுக்கோங்க. ஒண்ணு, எதுவுமே இல்லைன்னா கூட இயேசு என் கூட இருக்கிறார், அது போதும்னு பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இயேசு வேண்டுமே, இயேசு போதுமே. நான் அப்படிதான் பாடுவேன். இயேசு வேண்டும், இயேசு போதும். அவர் அன்றி என்ன ஒரு அணு என்ன செய்யாது, அசையாது. அவர் ஒரு அணுவை அசைச்சா போதும். அவர் ஒரு ஹார்ட்டுடைய ஒரு வால்வை தொட்டா போதும். அவர் ஒரு கிட்னியில் உள்ள ஒரு பகுதியை தொட்டா போதும். அவர் ஒரு லங்ஸ்ல காய்ந்து போன அந்த செல்ஸை தொட்டா போதும். இந்த வைரஸ் அதனுடைய தாக்குதல்களை அவர் ஒரு நிமிடம் தன்னுடைய விரலை நீட்டினால் போதும். மார்ச் மாதம் சொன்னாங்க ஏப்ரலோடு, ஏப்ரல் மாதம் சொன்னாங்க மேயோடு அப்படின்னு சொன்னாங்க. சில சொன்னாங்க இது செப்டம்பர் வரைக்கும் தீவிரம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வாட்ஸ்அப் மாதிரி உங்களை பயமுறுத்த விரும்பலை. என்ன, நேற்று 2 பாஸ்டர்ஸ் பேசும்போது சொன்னாங்க இது இப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. சயின்டிஃபிக்காக சூழ்நிலை மனிதருடைய இந்த லெதார்ஜிக்கலாக, அதாவது ஏனோ தானோ விட்டு இருக்கிற வாழ்வு, இந்த லைஃப் ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கலாம். 2021 வரைக்கும் கூட போகலாம். என்ன, ஆனால் கர்த்தர் நினைச்சானா இன்று இரவே ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்று இரவே ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். நான் வேக்சினேஷனுக்கு எதிரி கிடையாது சார். ஆனால் வேக்சினேஷன் தான் நாட் ஓன்லி சொல்யூஷன். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது போனால் இன்னொன்று வரும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தான் இருக்கிறோம். நான் ஒரு முறை ஒரு நாட்டிலிருந்து வரும்போது, அதான் புது அனுபவம். ஏன்னா அப்போ அப்படி வரும்போது டக்குன்னு அப்படி ஒரு கண்ணை மாதிரி நெத்தியில் கொண்டு வந்து வச்சாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே. நான் அதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு அது என்னன்னு புரியலை. பிறதான் பார்த்தா அது என்னது டெம்பரேச்சர் கேஜ். இப்போ சபைக்குள்ளே வரும்போது நீட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி என்ன, கர்த்தர் நீட்டும் போதே சரியாக இருந்தா இன்னைக்கு நம்ம நெத்தியில் இப்படி நீட்டணுன்ற அவசியமே இல்லை இல்லையா? அது பல ஆண்டுகளுக்கு முன்பு. அது அப்போ என்னன்னா ஸ்வைன் ஃப்ளூ என்ன இருந்துச்சு, ஸ்வைன் ஃப்ளூ. அதை ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் அந்த பேர் என்ன, பெயல் சப்பு லேகியோன். அவன்கிட்ட உள்ளதெல்லாம் ஆண்டவர் எதுக்குள்ள அனுப்புனார்னு போட்டிருக்கு. பெர்மிட் பண்ணிட்டாரு, பண்ணிக்கல. அதில் ஒரு பண்ணி ஏதோ சேட்டையை பண்ணி இன்னைக்கு ஸ்வைன் ஃப்ளூவை எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருச்சு, கொடுத்துருச்சு. என்ன தீமை எப்படி எங்கேருந்து வரலாங்க சார்? ஒரு கொசுகிட்ட இருந்து வரலாம். முழு உலகத்தையும் ஜெயித்த அலெக்சாண்டர் ஜெயிக்க முடியாதது எங்கள் இந்தியாவில் உள்ள கொசு. எது இது? எப்படி நம்ம மாறு தட்டி சொல்லாமல் எங்கள் இந்தியாவில் நாங்கள் பண்ண போட்டு வச்சிருக்கிற கொசு அப்படின்னு. அவன் அதுகிட்ட தோற்று
அவன் அதுக்கப்புறம் புலவர் ஆயிட்டான். என்ன புலவர் ஆயிட்டான்? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஜீவனை இழந்தால் அவனுக்கு என்ன நஷ்டம்னு பைபிளில் வாசிச்சாரா வாசிக்கலையான்னு தெரில. ஆனால் சவப்பெட்டியில் 2 ஓட்டை போடு, 2 கையை வெளியே எடுத்து விட்டுரு, நான் உலகத்துக்கு வரும்போது ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போகவும் இல்லை. 2/3 ஆஃப் த எர்த், அப்போ இருந்த பூமி, அறிந்த பூமியிலே 66% மேலாக அவன் ஆதாயம் செய்தவன். ஆனால் வெறும் கையனாய் அவன் போனான். பரலோகத்துக்கு போனான்னு சொல்ல முடியாது. வெறும் கையனா அந்த பூமியை விட்டு என்ன செஞ்சார்? ஐயா போனார். போகட்டும் எந்த மனிதனையும். அப்போ அதில் யூ ஆர் இன்க்ளூடட். வேதத்தின் மகத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தான் எழுதி கொடுத்தாரு. அது அந்நிய காரியமாக எண்ணக்கூடாது. அது பாஸ்டருக்கு, ஜோம் பண்ணுறவருக்கு, பாடுறவருக்கு, மியூசிக் வாசிக்கிறவருக்குல, அது எனக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இயேசு தான் வழி. ஜீசஸ் இஸ் த ஆன்சர், கிரைஸ்ட் இஸ் த ஆன்சர். பார்லிமெண்ட்லேயே ரெக்கார்டட் வார்த்தை இருக்குது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்ன வார்த்தை. ஒரு முறை பிரச்சனையின் மேல் பிரச்சனையை கொண்டு வந்த வேளையில், அவர் பிரசிடெண்ட்டாக இருந்த வேளையில் அவர் சொன்னார், ஐ எம் நாட் ஜீசஸ் கிரைஸ்ட் டு சால்வ் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்களுடைய எல்லா காரியத்தையும் சரி பண்ணுவதற்கு நான் ஒன்றும் இயேசு கிறிஸ்து அல்ல. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு இயேசுதான் வழி, இயேசுதான் பதில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நாம் ஒரு 12 காரியங்கள், அதில் அடிப்படை நிலைமையோடு நாம் நின்று விடக்கூடாது. அடுத்த 2வது காரியம், உங்களை கொண்டோ மற்றவர்களை கொண்டோ என்ன செஞ்சிடக்கூடாது? அளந்து கொள்ளக்கூடாது. இது இன்னைக்கு பிரசங்கத்தில் இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தில் அநேகர் கஷ்டப்படுறாங்க. அவங்கள போகட்டும்னு நம்ம சொல்ல முடியாது, பாவம், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம், ஆலயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம், நீதிமான்கள் ஆனதுக்கப்புறம், பரிசுத்தவான்களாக மாறுகிற வேளையிலே கூட சிலர் பயங்கர பிரச்சனைகளிலே இருக்கிறார்கள், பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட என்னுடைய 59 ஆண்டு இந்த ஊழிய பாதையிலே கண்டுபிடித்த ஒரு காரியம், நான் யாரையும் இதை குறை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, ஆனால் அதை குறை தான் சொல்கிறேன். அது ஏன் உங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். செல்ஃப் ரைச்சஸ்னஸ். என்னது? செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுயநீதி. நாம் 2 காரியங்களை பார்த்தோம். கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். அதில் சரிவிகிதமின்றி வளரக்கூடாது. அதுதான் நம்முடைய 3rd பாயிண்ட். அதில் கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். இயேசுவானவரை போல வளர்த்தியில், ஞானத்தில், தேவ கிருபையில், மனித தயவில் வளர வேண்டும். அதில் உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல், ஐடென்டிட்டி இல்லாமல் நீங்கள் இந்த தேசத்தில் இருக்கலாம். இதில் உங்களுக்கு உடல் வளர்ச்சி வேண்டும், எல்லா நிலைமையிலையும் அறிவு வளர்ச்சி வேண்டும். என்ன ஏஜ் ஆயிடுச்சு, நான் படிக்கலையே, இப்போ படிங்க, இப்போ பைபிளை வாசிங்க. எதுவுமே முடியலையே, நீதிமொழிகளையாவது வாசிங்க. எப்படி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நடந்து கொள்ள முடியும்? சில என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு. என்ன, ஆனால் சரி மனுஷன் போகட்டும், நமக்கு இடையூறு பண்ணனால அவர் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சா கூட அவர் சந்தோஷமாகவே இருப்பது இல்லை. இந்த வாரம் அவருடைய மகா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கள் அம்மா கூட சண்டை போடுறாங்க, என் கூட சண்டை போடுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறாரு. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணல. காசு இருக்குது, ஆனால் அங்கே சமாதானம் இல்லை. காசு வேணும் சார், காசு வேண்டான்னு யாரும் சொன்னால் நம்பாதீங்க. ஆனால் காசு தான் சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்போ அறிவு வளர்ச்சி இல்லை. அதான் இவ்வளோ ஹார்ட்வேர்ட் நீங்கள் சொல்கிறீங்களே. ஆமாம், அறிவு வளர்ச்சி இல்லை, அறிவு வளர்ச்சி இல்லை. இருப்பதிலே சந்தோஷமாக இருக்க. என்ன, இதில் நீங்கள் இந்த கொலோசையருக்கு முன்னாடி அதே பக்கத்தில் 274வது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், என்னிடத்திலும் எல்லாவற்றிலும்
எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் வளரணும். உடல் வளர்ச்சி இருக்கணும், அறிவு வளர்ச்சி இருக்கணும், ஆன்மீக வளர்ச்சி இருக்கணும். அதுதான் நம்ம அந்த ஆன்மீக வளர்ச்சி. அடுத்து சமூகத்திலே ஒரு வளர்ச்சி. நீங்கள் உங்களை ஐடென்டிட்டியை காத்துக்கிடணும். உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்திலே பணிபுரிந்தால் உங்களை தெரிய வேண்டும். நீங்கள் ஒரு இடத்துல குடியிருந்தீங்கன்னா அது தெரியணும். எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. எல்லாரும் வாழ்த்தினால் உங்களுக்கு ஐயோ. சரி, எல்லாரும் உங்களை திட்டுனா பரிசுத்தவான்னு நினைக்கிறீங்களா? அதுவும் உங்களுக்கு ஐயோ தான். கடினமான வார்த்தை. 4 பேர் சத்தம் போடுறான், ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு நம்மளை சொல்லாமே ஒழிய வேறு காரியங்களில் நாம் குற்றம் கண்டுபிடிக்கப்படக்கூடாது. அதனால இயேசுவை நோக்கி என்னை சிலர் பின்பற்றும் அளவிற்கு என் வாழ்வு மாற வேண்டும். அதில் முதலாவது கிருபையிலே பலப்படு, அதுதான் நம்ம தியானித்தோம். அடுத்து விசுவாசத்திலே பலப்படு, அதை நாம் தியானித்தோம். இந்த கிருபையிலே பலப்பட வேண்டும் என்றாலும் தாழ்மை வேண்டும், தேவனுடைய நீதியை சார்ந்து இருக்க வேண்டும். இதில் இன்று 3வது பாயிண்ட், அதாவது 3rd மெயின் பாயிண்ட், சரிவிகிதமின்றி வளரக்கூடாது. அதில் நாம் எவைகளில் வளர வேண்டும் என்று தியானிக்கிறோம். இதில் 3rd பாயிண்ட், நீதியிலே நாம் வளர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இப்போ இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, பட்டு இருந்தார்கள், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சுய நீதி நம்முடைய வாழ்க்கையில் அழுக்கான கந்தை, அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சுய நீதி அழுக்கான கந்தை. நம்ம எப்போ நீதியிலே வளருவோம் என்றால், தேவனுக்கு முன்பாக வைத்து நம்முடைய நீதியை பார்க்கும்போது அவருடைய நீதி என்ன, தேவனுடைய நீதி. இன்னைக்கு நமக்குள்ள கேள்விகள் வருகிறது, நீதி செய்கிற கர்த்தர் உண்டா அப்படின்னு. கேள்விகள் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீதி செய்கிற கர்த்தர் உண்டானா, அவர் நீதி செய்வார்னு சொல்லி தான் முடிக்கணும். அதெல்லாம் செய்ய மாட்டார். எப்படி எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் ஜனங்கள் மேல் கோவப்படுறாரு. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை குறித்து இப்படி பேசுறாங்க. அவர் நீதி செய்வாரோ, அவர் இரக்கம் செய்வாரோ, கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இறங்கி வரேன், உண்மையுள்ளவனை கர்த்தர் தற்காத்து கொள்ளுவாரோ, தற்காத்து கொள்ளுவார். தாவீதுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவில் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவனுக்கும் மரணத்திற்கும் 1 அடி தூரம் தான் இருந்துச்சு, ஒரே 1 அடி தூரம் தான். அப்போ அவன் கேட்டிருக்கலாம், நீதி செய்கிற ஆண்டவர் எங்கே என்று. ஆனால் அவன் கேட்கவில்லை. அவன் தேவ நீதியை நோக்கி ஓடினான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கவங்க கூட சில நேரம் சொல்றாங்க, அதாவது ஆண்டவன் நின்று கேட்பான். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். அரசன் அன்று கேட்பான். அப்போ தெய்வம் நின்று கேட்கும் என்று உலகத்தான் சொல்லும்போது, நம்ம சபைக்குள்ள வந்துட்டு பைபிளை தூக்கிட்டு ஆண்டவர் நீதி செய்வாரோ என்ற கேள்வி நமக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த கேள்வியோட யாரும் வந்திருந்தீங்கன்னா, தயவு செய்து ஆண்டவர் நீதி செய்வார். அடுத்து ஆண்டவர் நியாயம் செய்வார். இன்னைக்கு சில நேரம் நம்ம நினைக்கிறோம், சில ஜெபம் பண்ணுவாங்க, என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் இல்லையேன்னு. சில நேரம் உன் கையை செக் பண்ணா ஆண்டவர் அதற்கு பதில் செய்தால் நஷ்டமாக மாறிவிடும். அப்ப எப்படி ஜெபிக்கணும்னா, என் கையை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் கையின் சுத்தத்திற்கு தக்கதாக பலன் தார். கண்டிப்பாக தருவார், கண்டிப்பாக தருவார் ஆண்டவர். நீங்கள் செய்த பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்ல. எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், அல்ல அவருடைய நாமத்தின் நிமித்தம் செய்தவைகளுக்கு அவர் பதில் தருகிறார். பரிசுத்தவானுடைய கால்களை கழுவினதற்கு அவர் என்ன செய்கிறாரு? பதில் தருகிறார். ஒரு ஆலயத்திலே சில காரியங்களை எடுத்து செய்யும் போது ஒரு எஸ்ரா, ஒரு யோசுவா அவர்களை பார்த்து ஆண்டவர் அவர் செய்த
பதில் பல மடங்கு இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனே நியாயம் செய்கிறவனா இருந்தான். தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் என்ன வந்துச்சு? யுத்தம் நடந்தது. சவுலின் குடும்பத்தினர் வர வர என்னவானாங்க? பலவீனப்பட்டு போனார்கள். தாவீதோ வர வர பலப்பட்டான், வர வர விருத்தி அடைந்தான். ஆனா அப்படி விருத்தி அடைந்த அவன் சவுலின் குடும்பத்தை கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்கணும் இல்லையா? லிட்டரலா அதான் செஞ்சிருக்கணும். ஆனா யோனத்தானோடு அவன் பண்ணின உடன்படிக்கை, அபிஷேகத்தின் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கையினாலே யோனத்தானுடைய குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கு கூட அவன் இறங்கினான். சவுலின் குடும்பம் ஒன்றும் சாதாரண குடும்பம் இல்லை சார். சவுலின் குடும்பம் பராக்கிரமசாலிகள் நிறைந்த ஒரு குடும்பம். சவுலுடைய உயரத்துக்கு ஈக்குவலா சவுலின் காலத்துல யாரும் இல்லைன்னா அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததி அதை காட்டிலும் நல்லா தான் இருந்திருக்கணும், பலத்து தான் இருந்திருக்கணும். அவங்க தீமை செய்கிறார்கள் தாவீதுக்கு. தாவீதை தெள்ளுப்பூச்சி வேட்டையாடினதை போல வேட்டையாடினார்கள். தாவீது தன் ஜீவனை தப்புவித்துக் கொண்டான். நீங்க அங்க பார்த்தா போய் வாலண்டியரா போய் மாட்டலவே. ஆனால் ஒரு மேவி போசேத்துக்கு கூட, ஒரு முடமான ஒருவனுக்கு கூட அவன் இறங்கினான் என்றால் அவனே நியாயம் செய்தான். தாவீதே நியாயம் செய்தால் தேவன் கண்டிப்பாக நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே நியாயம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டிலே நியாயம் செய்வார். இந்த உத்தரப்பிரதேசத்திலே நியாயம் செய்வார். நம்முடைய தேசத்திலே அவர் நியாயம் செய்வார். நம்ம சில காலங்களிலே உடனே ஜெபத்திற்கு பதில் வராதபடியினால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, என்ன ஜெபித்து அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். தயவு செய்து விட்டு விடாதீர்கள். ஒரு அநீதியான ஒரு நீதிபதி இருந்தார் பைபிள்ல. என்னது? அவர் அநீதியான நீதிபதிட்ட தான் என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். இன்னைக்கு டெல்லியில கோர்ட் இருக்கா? இருக்கு. ஹை கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சென்னையில் இருக்கா? இருக்கு. ஆனா நீங்க இருக்கிற மதுரை பேர் அடிக்கடி வருது, கவனிச்சிருக்கிறீங்களா? மதுரை கோர்ட்ல உள்ள நீதிபதிகள் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க ரொம்ப நியாயத்துக்காக பாடுபடுறாங்க. அப்போ ஒரு நீதிபதினா நியாயத்துக்காக நிற்கணும். நின்றவர்கள் உண்டு. இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. இந்தியாவில் நின்றவர்கள் உண்டு, நீதிபதிகள். நீதியை செய்தவர்கள் உண்டு. யோசிச்சு பாருங்க. நம்ம சில நேரம் நம்ம செய்யற வேலை தான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு நீதிபதியுடைய வேலையை யோசிச்சு பாருங்க. ஒரு நீதிபதி அந்த குற்றப்பத்திரிகை, அது பக்கம் நம்ம பைபிளே ஒழுங்கா வாசிக்கிறது இல்லை. குற்றப்பத்திரிகை நானா நினைச்சேன் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் தான் சார்ஜஸ் இருக்கும்னு. 1664 பக்கம் அப்படின்னு வரும். 1000 அதில் சேர்க்கறத சேர்த்திருப்பான், எடுக்கிறத எடுத்திருப்பான், மெயின் எவிடன்ஸை அழிச்சிருப்பான். ஆனால் அதை அவர் வாசித்து ஒரு குற்றவாளியை நாளை காலையில் குற்றவாளி என்றோ நிரபராதி என்றோ அவர் தீர்மானம் பண்ணணும். அன்னைக்கு நைட் அவர் தூங்க முடியுமா சார்? ஜட்ஜு யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஒரு தானே ஹேங் பண்ணணும்னு அவர் சொல்லணும்னு வைங்க, அவர் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. கர்த்தருக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். அதிகாரங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல கூட சில அதிகாரங்கள் தேவனால் தான் உண்டாயிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் பரத்திலிருந்து இவருக்கு அதிகாரம் கிடைக்கலன்னா இவருக்கு கிடைக்காதுன்னு. ஆனா பரத்துல இருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஈவன் என்ன மிஸ்டர் மோடிய பிரைம் மினிஸ்டரா ஆண்டவர் அனுமதிக்கலைன்னா இருக்காது. அப்புறம் அனுமதிச்சிருக்கிறாரு. மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவரை நமக்கு சீஃப் மினிஸ்டரா வச்சிருக்காரு. அப்ப நம்ம லெவல் எப்படின்னு நீங்க தான் செக் பண்ணணும். என்ன இப்ப நான் ஒன்று சொல்றேன், மாற்றங்கள் வரும். தேவன் நீதி செய்வார், தேவன் நியாயம் செய்வார், தேவன் பதில் செய்வார், தேவன் படி அளப்பார். நீ செய்த தர்மம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். தேவனுடைய ஊழியங்களுக்காக நின்றவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். என்னுடைய தகப்பனார் ஸ்டீஃபன் அவங்க எங்களுக்கு உலகத்தில் என்ன செஞ்சுட்டு போனாங்கன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியவே தெரியாது. அநேகர் என்ன வச்சுட்டு போனாரு, என்ன கொடுத்துட்டு போனாருன்னு
ஆனால் நிறையா பேரோட எங்கள் அப்பா பெட்டர் அந்த விஷயத்தில். நிறைய பேர் கடனை வச்சுட்டு போன ஆளுலாம் உண்டு இல்லையா? கடன் கொடுத்தவன் வீடை கழுத்தை பிடிச்சி என்ன செய்வான்? நெரிப்பான். மதுரையில் உள்ள ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி என் பேருக்கு வந்துச்சு. எப்படி தெரியுமா வந்துச்சு? கடன் கொடுத்தவன் குடும்பத்தை நெரிச்ச வேளையில் அவங்க ஓடி வந்து என் பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. என் பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க எழுதி வைக்கும்போது கொஞ்சம் விலை, இப்போ ரொம்ப விலை, இப்போ அதிக விலை. என்ன கடன் கொடுத்தவன் பிறகு பார்த்துருக்குறான், அந்த ப்ராப்பர்ட்டி என் பேரில் இருந்தவொன்னே விட்டு போயிட்டான். அவங்க அப்பா கடனை வச்சுட்டு போயிட்டார். நான் சொல்கிற குடும்பத்தில் குடிச்சு கடன், கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தது. நிறைய பேர் இன்னும் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்குறாங்க. என்ன தெரியுமா? டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், தைராய்டு. டாக்டர்கிட்ட போனோன்னே கேட்பாரு, நல்லா சாப்பிட்றீங்களா? ஆனால் சாப்பிட விட மாட்டார். டாக்டர் ஜோயல் வந்திருக்கிறார், வருத்தப்படாதீங்க. மதுரையில் ஒரு டாக்டர் இருக்கார், எல்லா கிராம் கணக்கில் கணக்கு கொடுப்பார். 3 இட்லி தான் சாப்பிடணும், அவர் 5 இட்லி சாப்பிடுவார். நீங்கள் இனிமேல் இந்த மிக்சர் காராச்சவு பக்கமே திரும்பக்கூடாதுன்னு. அவருக்கு ஒரு பாஸ்டர் ஃப்ரெண்டு, அவர் முறுக்கு செஞ்சு அனுப்புனாருன்னா ஒரே நாளில் முறுக்க முடிச்சிருவார் அந்த டாக்டர். ஊருக்கு தான் உபதேசம், ஊருக்கு தான் உபதேசம். இது எல்லாத்தையும் கேட்குற டாக்டர் அதோட இருப்பாரா? உங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிக் இருந்துச்சா? உங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிக் இதான் வச்சுட்டு போன சொத்தான்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா எதையுமே வச்சுட்டு போகல, ஏன்னா தேவனுடைய கிருபையை வச்சுட்டு போனார். அந்த தேவனுடைய கிருபை எங்களை தாங்கினது. அந்த தேவனுடைய கிருபை எங்களை வழி நடத்துகிறது. கர்த்தர் நியாயம் செய்திருக்கிறார் எங்கள் குடும்பத்துக்கு. அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் எங்கள் குடும்பத்திற்கு நியாயம் பாராட்டி இருக்கிறார், கிருபையை செஞ்சிருக்கிறார். நீதிமானுடைய சந்ததியோட அவர் இருக்கிறாரே அப்படின்னு போட்டிருக்கு. நீதிமானுடைய சந்ததியோட. அப்போ ஆண்டவர் நீதி உள்ளவர். ஒரு தாவீதே நீதி உள்ளவனா இருந்தால் ஆண்டவர் அதை காட்டில நீதி செய்கிறவர். ஆனால் நாம் இன்னும் நீதியிலே வளர வேண்டும். அந்த நீதியிலே வளர நம்மை தடை பண்ணுவது நம்முடைய சுயநீதி. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவ உலகத்திற்குள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை யாருமே ப்ரீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சுயநீதியை நம்மை விட்டு அகற்றுங்க. சுயநீதி மற்றவங்களோட ஒப்பிடக்கூடாதுன்னு இருக்கே, அதில் சுயநீதி வருது சார். தேவனுடைய கிருபையை சில சொல்லுவாங்க, எனக்கு கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. நாம் அதிகம் கடன்பட்டவர்கள், சில பாவங்களையாவது நாம் செய்திருப்போம். இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. உங்க சுயநீதி உங்களை விட்டு அகற்றப்படட்டும். அந்த எண்ணம், என் குடும்பம் என்ன சுயநீதி. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இருந்து நீங்க வார்த்தைகளை, தேவனுடைய ஜெபத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் ஒரு ஹை பிரீஸ்ட் பிரேயர் அவர் பண்றாரு. 18ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம். அதில் அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னா, தனக்காக ஜெபிக்கிறார். நீங்களும் உங்களுக்காக ஜெபிப்பது நல்லது. அடுத்து தன்னோடு இருக்கிறவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார், அதுவும் நல்லது. நீங்களும் உங்களோடு இருக்கிறவர்களுக்காக, உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நீ குடும்பத்தின் பிள்ளைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம். ஒரு திருமணம் எளிதில் கைகூடி வரவில்லை. ஒரு ஆசீர்வாதம், ஒரு படிப்பு, விரும்பின படிப்பு, அது எளிதாக கைகூடி வரவில்லை என்றால் அதுக்கு பின்னாடி ஒரு ஜெபிக்கிறவர்கள் இருந்தால் எளிதாக முடிந்து விடுகிறது. அதை நான் கவனிச்சிருக்கிறேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் ஏற்ற வேளையில் அதை கொடுத்து விடுகிறார். ஜீவனை கூட ஆண்டவர் தப்பு வைப்பார் சார். ஒரு ஜெபிக்கிற ஒருவர் இருந்தார், ஒரு ஜெபிக்கிற ஒருவர் இருந்தார். மதுரையில் என்னுடைய தகப்பனாரோடு மிஸ்டர் மதுரம் அப்படின்னு ஒருவர் இருந்தார். அவருடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெஜ்ரா மெடிக்கல் லேப், மைக்கேல், அகஸ்டின், மனோ அப்படின்னு 3 பையங்க உண்டு. அவர் அவ்வளவு அன்புள்ளவர். நான் அன்புள்ள அநேகரை பார்த்துருக்கிறேன், இன்னும் அன்புள்ள அநேகர் என்னை சுற்றி இருக்கிறார்கள். அதில் அவர் அன்புள்ளவர். அவர் தம்பின்னு சொல்லுவார் எல்லாரையும் சர்ச்சில்.
அந்த தம்பின்ற வார்த்தைக்குள்ள அவ்வளவு அன்பு இருக்கு. மோகன்சி அவங்களுடைய ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்த நாட்களிலே வியாபாரிகளுக்கு என்று மதுரையில் ஒரு விங்க இவர் தான் துவக்கினார். அவங்களுக்குன்னு ஒரு ஜெபம், அது 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அவர் நடத்தினார். அந்த மதுரை அங்கிள் தான் நின்று நடத்தினாங்க, மோகன்சியும் வந்து நடத்தினாங்க. 3ஆவது நாள் எல்லாம் ஜெபம்லாம் முடிஞ்சவொன்னே ஒரு ஃபீஸ்ட் வச்சாங்க, நல்ல சாப்பாடு. அவரும் சாப்பிட்டாரு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு அட்டாக் வந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு அதை சொன்னால் வருத்தப்பட்டுருவார். கொஞ்சம் நானும் என்னுடைய சகோதரனும் கொஞ்சம் தாமதமாக வெயிட் பண்ணோம், அதை எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சது ரைட்டாக தப்பான்னு எங்களுக்கு தெரில. அவர் மரித்து விட்டார். மரித்த உடனே எங்கள் அப்பாட்ட வந்து அவர் ரொம்ப சிக்காக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம். முடியாது அப்படின்னு டாக்டர்லாம் அப்படின்னு கொஞ்சம் குறைத்து சொன்னோம். உடனே என்னுடைய தகப்பனார் சொன்னார், நோ ப்ராப்ளம், ஜெபித்தால் கர்த்தருடைய ஜீவனை கொடுப்பார்னு. எங்களுக்கு வந்தது அவர் இறந்துட்டார்னு வந்துருச்சு. ஆனால் நானும் என்னுடைய சகோதரனும் மறைத்து பேசுகிறோம் என் தகப்பனிடத்தில். ஏன்னா வயதானவர் என்னுடைய தகப்பனார், அவரை அதிகம் நேசிப்பார். ஊழியத்தில் 2வது இடத்துல அவரை வச்சிருந்தார். இது என்ன அப்படின்னு அப்போ எங்கள் அப்பா சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னை மீறி கர்த்தர் அவரை கொண்டு போக முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஒரு ஊழியருடைய அதிகாரத்தை நான் கவனித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5-6 நிமிடம் தாமதித்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனே கர்த்தர் இதை மறைத்து விட்டார் எனக்கு அப்படின்னு சொன்னார். கர்த்தர் எனக்கு இதை ஏன் மறைத்தார் என்று தெரியவில்லை. உண்மையிலே சொல்கிறேன், அந்த மதுரை அங்கிள் மட்டும் எங்கள் அப்பா கூட இருந்திருந்தா இன்னும் 10 வருஷம் எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அவ்வளவு அன்புள்ளவர், அவ்வளவு நேர்மையானவர். ஆனால் அந்த இடத்துல அந்த ஊழியருடைய அதிகாரத்தை நான் பார்த்தேன். அதே போல் அப்போ அது ஒன்று தான், அதில் இழந்துட்டோம் நாங்கள். வி லாஸ்ட் மதுரை அங்கிள். ஆனால் இன்னும் ஒருவர் உடைய வாழ்க்கை எனக்கு தெரியும், ஜீவனை பிடித்து ஜெபித்து வெள்ளூர் வரைக்கும் கொண்டு போனாங்க. என்ன ஆனால் ஜெபம் பண்ணி கர்த்தர் அந்த ஜீவனை கொடுத்தார். அவங்க தான் சென்னையில் இந்த பிளானட்டோரியத்தை கட்டின இன்ஜினியர். அவங்க பேர் நான் மறந்துட்டேன். நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜோசுவாவுடைய ரிலேட்டிவ் அவங்க. என்ன என் தகப்பனார் ஜெபித்த வேளையில், அந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாய் இருக்கிறது. நம்முடைய சுய நீதியில நாம் மறித்து விடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இந்த இடத்துல ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கிறார், தன்னுடைய சீசர்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய சீசர்களுக்காக ஜெபிக்கிறார். அதில் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவர் சொல்றாருங்க, நான் என்னைய பரிசுத்தமாக்குகிறேன் என்று. பிலிப்பியர் எடுக்க வேண்டாம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் எதுக்கு சார் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும்? அது கொஸ்டின். அவர் எதுக்கு சார் ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஸ்திரீயின் வித்தாக பிறந்தவர், பரிசுத்தமானவர், அவர் எதற்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? ஆனால் சொல்றார் யோவானை பார்த்து, இப்பொழுது இடம் கொடு, இப்படியே எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இந்த இடத்துல அவர் சொல்றாரு இந்த வார்த்தையை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அப்ப நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றால், நீங்கள் ஆலயத்திற்கு வந்த பின்பு உங்களுடைய நீதியிலே ஒரு வளர்ச்சி வேண்டும். அது தேவ நீதியை நோக்கி கடந்து செல்லுகிறதாக இருக்க வேண்டும். கவனிச்சுக்கோங்க, தேவ நீதியை செய்ய ஆண்டவர் ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்கணும்? அது ஒரு கொஸ்டின் தான்.
ஆனா அவர் சொல்றார், இப்படியே எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் தேவ நீதியை நிறைவேற்றுவது இல்லை. என் பேர் தான் ஏற்கனவே ராபர்ட்னு இருக்குல்ல, நான் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கேட்குறான். அடுத்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்கன்னு இந்த பைபிளில் எழுதியிருக்கு. அந்த பேப்டிஸ்ட் அந்த அந்த மூல கிரீக் வார்த்தையே மூழ்கி அப்படிதான் இருக்கு. தண்ணீர் திரளாக இருந்த வேளையிலே தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், நான் ஞானம் ஸ்நானம் பெற தடை என்ன என்று கந்தாகே அந்த மந்திரி சம்பவம், அவன்கிட்ட ஜக்ல குடிக்க தண்ணி இருந்துச்சு, அப்ப எடுத்து தெளிச்சிருக்கலாம். ஆனா திரளான தண்ணீர் இருந்த வேளையில அப்போ அவன் தேவ நீதியை நிறைவேற்ற தன்னை தாழ்த்துகிறான். பைபிளில் உள்ள சில வார்த்தைகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவன் மாறே என்ன செய்யணும்? இன்னைக்கு இடிக்க வேண்டியதா இருக்கு. ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்படு, பைபிள் வாசி, பைபிள் வாசி. இந்த அந்த காலத்தில் இந்த சைக்கிள் பம்புன்னு வச்சு இந்த வீலுக்கு காத்தடிப்பாங்க, அது போல பாஸ்டர்ஸ் நிலைமை இன்னைக்கு. இப்படியே உட்காந்து அடிச்சு பிறகு அது என்ன? பைபிள் வாசி, ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணு. என்ன ஐசியூக்குள்ள போன உடனே ஜோம் பண்ணுங்க பாஸ். ஐசியூக்கு போகாமையே ஜோம் பண்ணலாம். ஐசியூனா என்னன்னே தெரியாமையே இருக்கலாம் வாழ்க்கையில். தேவனுடைய கிருபையோடு நாம் வாழ முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னும் நீங்க பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். எனக்கு இந்த தங்க வேலைகளை பற்றி தெரியாது. அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டிருக்கிறேன், அந்த ஆசாரி இப்படி அடிப்பாரான், அக்னியில் தொட்டு தொட்டு அதை அடித்து இவருடைய முகம் அதில் தெரிஞ்சிட்டா ஓகே, அது பியூரிஃபைடு, அது என்ன ஆயிடுது? சுத்திகரிக்கப்பட்ட தங்கமாக மாறிடுதுன்னு. அப்போ அந்த ஆசாரியுடைய முகம் இன்னைக்கு நம்மளை பார்க்க, தேவனை பார்க்க முடியுதா? தேவனுடைய சாயல் நம்மகிட்ட இருக்கா? நம்ம நீதிமான்கள் என்று அழைக்கப்படுறோம். என்ன இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசி அப்படின்னு அழைக்கப்படன்னு நினைக்கிறீங்க. தோத்திரம், நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. ஆனால் தேவனுடைய நீதி செய்ய நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் நீதி செய்கிறீங்களா மற்றவங்களுக்கு? உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சரியாக நீதி செய்கிறீங்களா? உங்களோட வேலை பார்க்குறவங்களுக்கு அதே போல் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்களா? சிலரை பார்த்துருக்குறீங்களா? ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. டிஜிஎஸ் அங்கிள் ஒருக்கா ஒரு செமினார் நடத்துகிறாங்க. அங்கே ஒரு லுத்தரன் பிஷப் இருந்தார். அந்த பிஷப் பாதி தூங்கி எழுதுக்கிட்டு இருந்தார், வயசான பிஷப். அவர் பேசுவார்னோடனே, என்னடா எங்களெல்லாம் பலி கொடுக்கறது டிஜிஎஸ் இப்படி பண்ணிட்டாரோ அப்படின்னு ஒரு வருத்தம் எங்களுக்கு. ஆனால் அந்த மனுஷன் எந்திரிச்சார் பாருங்க, 80 வயசாவது இருக்கும், எந்திரிச்சாரு. கிறிஸ்தவர்களைப் போல உண்மையுள்ளவர்களும் நீதிமான்களும் யாரும் இல்லைனாரு. ஏ அப்பா அப்படின்னோடனே சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொன்னார்? வேண்டியவன் தப்பு பண்ணா அன்பை காமிச்சு விட்டுருவாங்களாம். நம்மளை சொல்கிறாரு. நம்ம கிறிஸ்தவ பிஷப்பு, தலைவர்கள், பாஸ்டர், சில நேரம் விசுவாசிகளையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அன்புள்ளவங்க வேண்டியவன் தப்பு பண்ணா அன்பை காமிச்சு விட்டுருவாங்களாம். வேண்டாதவன் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அவனுக்கு நீதி செஞ்சு அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களாம் ஆர்கனைசேஷனை விட்டு. நீங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் சார்? நம்மை நேசிப்பதை போல பிறனை நேசிக்கிறோமா? சில நம்மையே நேசிக்கிறது இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் முந்தி சொல்லியிருக்கேன், இப்போ சொல்ல விரும்பலை. நீங்கள் உங்களை நல்லா நேசிக்கணும், நல்லா நீங்கள் சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் எப்படி பண்ணணும்னா எங்கே போகிறீங்களோ அதை பொறுத்து தான். காரை துடைக்கும் போது அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, காரில் போய் கல்யாண வீட்டில் இறங்கும்போது அதுக்கு ஒரு ட்ரெஸ். அதை மாற்றி போட்டிங்க அப்படின்னா அவன் அடுத்தவன் காரை துடைக்க விட்டுருவான். சிலது மாயமான தாழ்மை. எப்படி இந்த மாயமான தாழ்மை பண்ணுறால நம்பாதீங்க. ரொம்பவும் சிரிக்கிறாளே என்ன செய்யக்கூடாதுன்றாங்க. அப்போ யாரை சார் நம்ப? ஆனால் ஒரே ஒருத்தரை நம்ப முடியும், நீதியுள்ள ஆண்டவரை. நீங்கள் நீதி செய்கிறவர்களாய் மாறுங்கள். இன்னையில இருந்து யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் தேவ நீதி வெளிப்படுகிறதா? தேவன் வெளிப்படுகிறாரா? என்னுடைய வார்த்தைகள் சரியா நான் ஜட்ஜ் பண்ணுறேனா? ஒருத்தனை மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நான் சரியாக இருக்கிறேனா? மற்றவர்களுக்காக என்ன ஜெபிப்பதில் நான் சரியா இருக்கிறேனா? பைபிள் இருக்கு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. நீ இந்த இடத்துல வந்திருக்கிற எத்தனை பேருடைய பாரத்தை சுமந்து இருக்கிறீர்கள்?
லிட்ரலாக அவங்க வீட்டில் போய் ஆட்டு உரலை நகட்டி வைக்கணும்னு சொல்ல. ஆனால் அவங்களுக்கு இந்த காரியம் பாரமாக இருக்கு. அவங்க மகளை குறித்த, அவங்க மகனை குறித்த, அவங்களுடைய படிப்பை குறித்த இந்த காரியம் பாரமாக இருக்கு. எதுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்களா? ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு வித போராட்டங்கள் இருக்கு. நான் சர்ச்சுக்கு லேட்டாக வராதிங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இந்த பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டேயில் எனக்கு ப்ரெசென்ட் வேணும், என்ன வேணும் அப்படின்னா எல்லோரும் 9:30 மணி ஆராதனைனா 9:30 மணிக்கே வாங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் எனக்கு என்னை மகிழ்விக்கிற ஒரு. ஆனால் எந்த இருதயத்தில் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லிடுறேன். என்ன, எனக்கு வீடு பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு சிலருக்கு வீடு தூரத்தில் இருக்குது. அன்றைக்கி டவுனில் ஒரு சின்ன வேலைக்காக நான் போனேன். ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்டை 2 நேரம் காரில் சுற்றி வந்தேன், பாதை தெரில. அதுக்கப்புறம் ஒரு கரை, இந்த விஜயகுமார் வேலை பார்க்குற அந்த இடத்துல உள்ள ஒரு ஒர்க் ஷாப், அதை கண்டுபிடிச்சி போனோம். கார் 2 இடத்துல அந்த மேலே ஏறும்போது இடிச்சிருச்சு, ஆற்ற ஒட்டி ரோடு. வந்த உடனே உண்மையாகவே சொல்கிறேன், செல்வியின் பிரதர் ஞாபகம் எனக்கு வந்துச்சு. இவங்களாம் எப்படி தான் போயிட்டு இப்படி இந்த இதுக்கெலாம் போயிட்டு வர்றாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க, இவ்வளவு இடையூறாக இருக்கே அப்படின்னு. ஆனாலும் 9:30 மணி சர்வீஸ்னால் 9:30 மணிக்கு வரணுன்றது தான் விரும்புகிறேன். உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். எங்களுக்கு இருக்கிற சில வசதிகள் உங்களுக்கு இல்லை. ஆனாலும் 9:30 மணிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வந்து தான் ஆகணும். நான் பாஸ்டர் பென்னி உங்கள் சர்ச்சில் இருக்கும்போது கர்த்தருக்கு முன்பாக இருந்து நான் சொல்கிறேன், உதவி போதகராக பல ஆண்டுகள் இருந்தேன். பிஏ சிஸ்டத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவருக்கு என்னன்னே தெரியாது. டிஸ்டர்பன்ஸ் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். பாடல் நடத்தும் போது அப்படி நான் பார்த்துக்கிட்டேன். ஒரு நாள் கூட நான் லேட்டாக போனதில்லை. ஒரு நாள் எந்த சூழ்நிலை, கீதா சிக்கா இருந்த டைம், என் ஒய்ஃப் புறப்பட லேட்டாச்சு, பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் என் காரியங்களை சரியாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய எல்லா காரியத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். தேவ நீதியை நிறைவேற்றுவது, தேவனுக்காக நீதியாக வாழ்வது, நீதிமான்களுடைய சமாதானம், நீதிமான் செழிப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. இதெல்லாம் நம்ம நம்புகிறோம். ஆனால் நம்ம இன்னும் நீதி செய்கிறோமா? நமக்கு எப்படி போயிச்சிட்டாங்கன்னா, இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டால் உடனே நீதிமான் ஆகிட்டேன். எஸ், 100% ட்ரூ. ஆனால் அதுக்கப்புறம் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு இருக்கு. இன்னையிலிருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், தேவ நீதியிலே வளர வேண்டும். அதற்கு இடையூறாக இருக்கிற காரியம் செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுயநீதி. சுயநீதியை உங்களோட தூக்கி எடுங்க, எரிங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மற்ற எல்லா ரெக்கார்டிலும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கலாம், அந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. ஆனால் இன்னும் பர்ஃபெக்டாக மாறணும், இன்னும் பர்ஃபெக்டாக மாறணும். நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால், நான் சொல்கிறது ஹார்டாக தான் இருக்கும், உங்கள் கிளாஸில் அத்தனை பேரும் பாஸ் ஆகணும். எப்படி இருக்கணும்? அத்தனை பேரும் பாஸ் ஆகணும். பாஸ்டர் செல்லூர்லேருந்து வர்றாங்க, ஜெயின்புரத்துலேருந்து வர்றாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு, எங்கேருந்து வரட்டும். இப்போ நாங்களே நீங்கள் சர்ச்சில் இருக்க எல்லோரும் பாஸ் ஆகிடுவீங்கன்னு தானே சபை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சொன்னபடி கேட்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க தெரியுமாங்க? கதவை அடைங்கன்னு சொன்னால் கதவை திறந்து விடுற ஆளுங்க இருக்குது. ஃபேனை ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜென்ரேட்டரையே ஆஃப் பண்ணுற ஆட்கள் இங்கே இருக்குது. ஆனாலும் எப்படியா இல்லை ஆண்டவர் கிருபையா இரக்கமாக எங்கே கொண்டு வாங்க? பரலோகத்துக்கு கொண்டு வாங்கன்னு நீங்கள் நீதி செய்கிறவர்களாக மாற வேண்டும். எவைகள் தேவ நீதி என்று வேதத்தை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். நான் கோடு போட்டு தான் காமிக்க முடியும். அடுத்து, நீங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ரோமர் 8:37. ரோமர் 8:37 விதம் சொல்லப்படுகிறது, இவைகளில் எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். 1 யோவான், அதை குறிச்சுக்கோங்க, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஜெயித்ததினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். நாம் வெற்றி உள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும். ஜெயம் உள்ளவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஸ்ட்ரகிள் இருக்கே, சிலர் தான் கேட்பாங்க, இன்னைக்கு போராட்டம் இருக்கும். உன் கைகளை போருக்கு அவர் பழக்கி வைப்பார், உன் விரல்களை யுத்தத்திற்கு பழக்கி வைப்பார், வெண்கல வில்லும் உன் புயங்களால் வளையும்படி அவர் மாற்றுவார். ஆனால் எல்லா நாளும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டார் ஆண்டவர். நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். எவைகளிலெல்லாம் ஜெயம்? பாவத்தில் நாம் ஜெயம் கொள்ளணும். என்ன செய்யணும்? அவர் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தாதது
ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா, ஒரு பிரசங்கம் கேட்கும்போது டிசைட் பண்ணுவாங்க, அதை டிசைட் பண்ணாத ஆளும் உண்டு. ஆனால் அதுக்காக ஒரு எஃபர்ட்டும் எடுக்க மாட்டாங்க. தானியேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினா. நீங்கள் எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுறீங்க, நான் இனிமேல் ஆண்டவருக்காக வாழுவேன், பரிசுத்தமாக வாழ்வேன், ஊழியம் செய்வேன், என் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுவேன், என்னை காண்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. இந்த உலகம் உங்களை வாட்ச் பண்ணாது சார். எல்லா நேரமும் பாஸ்டர் உங்களை வாட்ச் பண்ண முடியாது, ஈவன் உங்கள் அப்பா அம்மா உங்களை வாட்ச் பண்ண முடியாது. ஆனால் உங்களை பார்க்கிறவர் உண்டு. நான் இன்னைக்கு ஒரு கடைக்கு போனேன். அந்த கடைக்கு போனது என்னையை தவிர யாருக்குமே தெரியாது. நான் அந்த கடைக்கு போயிட்டு என் செல்ஃபோனில் பார்க்குறேன், யூ ஆர் விசிட்டட் அப்படின்னு போட்டு இந்த திஸ் ஷாப்னு வந்துச்சு. நான் என் ஒய்ஃப்ட்டு எடுத்து காமிச்சேன். நான் அந்த கடைக்கு போனதை இது என்ன செய்யுது, இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த மேப், கூகுள் மேப் மூலமாக. அடுத்து ரேட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸோ ஏதோ அது வேறு, அந்த கடை எப்படி இருந்துச்சுன்னு வேற கேட்டிருக்கு. சுத்தமே இல்லாத கடை அது. நான் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி அந்த பக்கம் போனேன். என்ன அது கேட்டிருக்கு. நம்ம கையில் வச்சுருக்கிற ஃபோனே நம்மளை காட்டி கொடுத்துட்டா, நம்ம வாசிக்கிற வேதம் பைபிளில் ஒரு வார்னிங் இருக்குது ஊழியர்களுக்கு. ஊழியம் ஆசீர்வாதமானது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த ஊழியத்தில் போராட்டத்தினால் இந்த ஊழியத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எங்களை விட்டு எடுத்து போடும் என்று ஜெபிக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் சென்னையிலே உள்ள சில ஊழியர்களுடைய கண்ணீர் கதறல் அப்படி இருக்குது. இந்த ஊழியத்திலேருந்து என்னை எடுத்துரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஊழியத்தில் எவ்வளவோ ஆசீர்வாதம் இருக்குது. அதில் ஒரு வார்னிங் என்ன தெரியுமா, அநேகர் போதகராக அது இருப்பீர்களாக. ஏன் தெரியுமா, அந்த பேசுகிற வார்த்தையை எங்களை நியாயம் தீர்த்திடக்கூடாது. உங்கள் பையன் சேட்டப் பண்ணுறான், இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என் பையன் சேட்டப் பண்ண நான் என்ன செய்யணும், வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அப்போ அந்த வார்த்தையை பேசுவதில் எவ்வளவு கவனம் தேவை தெரியுதா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். அந்த 1 யோவான் 2:13 ஜெயித்ததினால் நான் எழுதுகிறேன். உலகம் உங்களுக்கு விரோதமாக போராடும், ஜெயிக்க வேண்டும். நோவா உலகத்தோடு போராடினார். மாம்சம் உங்களுக்கு விரோதமாக போராடும். அந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க, மாம்சம். யோபு ஓடு பிசாசு போராடினது, அவன் யோபு அந்த பிசாசை ஜெயித்தான். தானியேல் அந்த மாம்சத்தை ஜெயித்தான். அதுக்கு அவன் தீர்மானம் பண்ணினார்கள். தேவனால் சாட்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். இதில் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவனோடு போராடின போராட்டங்களை நீங்கள் லிஸ்ட் அந்த இடத்துல இருந்து பாருங்க. உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமோ, ஜீவனோ, தேவதூதர்களோ, அதிகாரங்களோ, வல்லமையோ, நிகழ்காரியங்களோ, வரும் காரியங்களோ, உயர்வோ தாழ்வோ, வேறெந்த சிருஷ்டியானாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க பாடுபடுகிறது. ஆனால் அந்த அன்பிலிருந்து நான் பிரிக்கப்பட மாட்டேன், நான் வெற்றி பெறுவேன். நான் வெற்றி பெறுவேன். இன்னைக்கு நம்ம இந்த போராட்டங்களை பார்த்து துவண்டு போயிருந்தா, இந்த கதை புஸ்தகம் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு காரியம் இருக்கும். என்ன, அந்த காலத்தில், இப்போ கதை புஸ்தகம்லாம் கிடையாது. அந்த காலத்துலலாம் நான் ஏசி ஸ்கூலில் படித்தேன். அங்கே ஸ்கூல்லையே நாங்கள் அதெல்லாம் எடுத்து படிப்போம். அதில் பேரில் தமிழ்வாணன் அப்படின்னு ஒரு கதை வரும். அதில் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பார்த்தா பயமாக இருக்கும். 2வது பக்கத்தில் கதாநாயகன் அடி வாங்கிக்கிடுவார். நாங்கள் உடனே என்ன செய்வோம்னா, கடைசி பக்கத்தை எடுத்து வாசிச்சிருவோம். கடைசி ஒரு 2-3 பக்கத்தை எடுத்து வாசிச்சிருவோம். வாசித்தா கதாநாயகனுக்கு ராஜானா கல்யாணம் ஆகிரும், கதாநாயகனா ஜெயிச்சிருவார். துப்பறிகிறவர்னா அதை இன்னொரு அந்த அப்படி இன்னொரு செருப்பு எங்கே அப்படின்ற ஒரு கதை படிச்சிருக்கேன். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த செருப்பை வச்சு யார் கொலை பண்ணாருன்னு கண்டுபிடிச்சிருவார். இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே படிக்கும்போது தைரியமாக இருக்கும். எப்படி இருக்கும்? தைரியமாக இருக்கும்.
ஏன்னா நமக்கு தான் முடிவு தெரிஞ்சிருச்சே. கதாநாயகன் கல்யாணம் பண்ண ராஜாட்ட தான் போய் கேட்கணும், நீர் எப்படி இருக்கிறீர்னு. இங்கே இதெல்லாம் பார்த்து அப்போது அந்த உள்பகுதியை அதுக்கப்புறம் பார்க்கும்போது பயம் இருக்காது. உங்களுடைய உள்பகுதியில் தான் அந்த போராட்டங்கள் வருகிறது. யாருமே போராட்டம் வராதுன்னு பிரசங்கம் பண்ணால் நம்பாதிருங்க. சில சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டோடு போராட்டங்கள் முடிந்ததுன்னு. அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு காலத்தை சார்ந்தவர். யோவான் வரைக்கும் தான் சார், யோவான் ஜான் த பேப்டிஸ்ட் வரைக்கும் தான் பழைய ஏற்பாட்டு காலம். இயேசுவுடைய சிலுவை வரைக்கும் வேணால் பழைய ஏற்பாட்டு காலம், நியாயம், அந்த கவர்னன்ட் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலம். அந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் போராட்டங்கள் இருந்தது. இந்த சொன்ன எல்லாமே இருந்துச்சு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசமோ, பட்டயமோ, நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். மரணமோ, ஜீவனோ, தேவ தூதர்களோ, என்ன அதிகாரங்களோ, வல்லமைகளோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ, உயர்வானாலும் தாழ்வானாலும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி இப்படியே பேசிகிட்டே வரேன். இன்னைக்கு ஏதோ ஒன்று நம்மளை என்ன வெற்றி பெறாமல் நம்மளை செஞ்சால் நம்மை அன்பு கூறுகிறவராலே, நல்லா கவனிச்சுக்கோங்க, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. நம்மில் அன்பு கூறுகிறவர்கள். எந்த குழந்தையாச்சும் பிறந்த அன்னைக்கு நடந்திருக்கா சார்? நடந்ததே இல்லை. ஆனால் 99.9999% பிள்ளைகள் இன்னைக்கு ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நீங்களாம் நடக்கிறீங்க இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பிறந்த அன்னைக்கு நடந்தால் எப்படி இருந்திருக்கும்? குழந்தைய கூட தூக்க தரமாட்டாங்க, தலை நிற்காதுன்னு. என்ன சொல்லுவாங்க? தலை நிற்காது. சிலட்ட ஒரு அப்பா குழந்தைய தூக்கவே இல்லை. என்னன்னு கேட்டால் அவருக்கு இந்த தலையை பிடிச்சி என்ன செய்யாதான், தூக்க தெரியாதான். பாஸ்டராக இருந்தால் ஒரு குழந்தை என்ன 2 குழந்தைய கூட தூக்க. சிலது 60 வயசு ஆளையும் குழந்தைய மாதிரி நடத்த வேண்டியது இருக்குது இந்த ஆலயத்தில். கொஞ்சம்னா சிலது கோவப்பட்டுரும், கொஞ்சம் இதுனா அப்படின்னும். போகட்டும். யாரை சொல்கிறேன்? உங்களை தான் சொல்கிறேன். போகட்டும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த உலக மாமிச பிசாசு உங்களுக்கு விரோதமாக தான் சார் இருக்கும், உலக மாமிச பிசாசு. ஆனால் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயத்தை பெற முடியும். நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறாளே. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா, அவர் ஒரு விக்டோரியஸ் லைஃப் லீட் பண்ணுறாரு, அந்த பாஸ்டர், அந்த டிஜிஎஸ் தினகரன் லீட் பண்ணுறாரு, மோகன் பிரதர் லீட் பண்ணுறாரு, மோகன் பாஸ்டர் லீட் பண்ணுறாரு. நம்ம அப்படியா அப்படின்னு யாராச்சும் இங்கே இருந்தால் நீங்கள் ஒரு விக்டோரியஸ் லைஃப்பில் இருக்கணும். உங்கள்கிட்ட இருந்து தேவன் ரிஃப்ளெக்ட் ஆகும். சாராள் நவரோஜம்மா பாடுறாங்க, என்னை காண்போர் உமை காண சாயல் எண்ணில் வேணும். இந்த பாட்டை டெய்லி கூட நீங்கள் பாடுங்க. உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். நம்ம இன்னைக்கு என்ன, இயேசுவை நீர் உமை வெளிப்படுத்தும்னு. இயேசு வெளிப்படுத்துவார். நீ இந்த பூமியில் இல்லைன்னா அவர் வெளிப்படுத்துவார். இந்த சபை இந்த இடத்துல இல்லைன்னா இயேசு இந்த பிஎட்டி நகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதில் வந்து நின்று நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்வார். அப்போ இப்போதைக்கு உங்களை கொண்டு தான் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய கிரியைகள் மூலமாக, உங்களுடைய அன்பின் மூலமாக, உங்களுடைய நீதியின் மூலமாக, உங்களுடைய ஜெபங்கள் மூலமாக. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அது என்ன தெரியுமா? சந்திரன் நீங்கள் தான். இயேசுவை ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீதியின் சூரியன் ஆகிய இயேசுவை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் இருக்குன்ற வசனத்தை நீங்கள் எந்த அளவு நம்புறீங்களோ நம்பலையோ, நான் அதை நம்புகிறேன். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து போனீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை மூடுவான், இல்லைன்னா மாறும், இல்லைன்னா சாபம் வரும். நீங்கள் ஒரு பகுதியில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் ஒரு சபையில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் ஒரு பகுதியில் இருக்கிற வரைக்கும் அந்த போரில் தண்ணி, குறைஞ்ச தண்ணி கூட ஏறும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியனாகிய நான் ஜெபிக்கிறேன், உங்கள் நிமித்தம் அந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் நீங்கள் எப்படின்னா ஜெயிக்கிறவர்களாக, குறைஞ்சது பாவத்தை ஜெயிக்க நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். பாவத்தை ஜெயிக்க, சாபத்தை ஜெயிக்க பழகிக்கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் அனலுமற்ற குளிருமற்ற வாழ்க்கையை ஜெயிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அனலான அபிஷேகத்தினாலே, அனலான அபிஷேகத்தினாலே. தரித்திரத்தை எல்லா குடும்பங்களுக்கும் இல்லை, சில குடும்பங்களில் தரித்திரம் இருக்கும். அந்த தரித்திரத்திலிருந்து வெளிவர நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அதற்காக போராடணும். எங்கள் அப்பா கடன் வாங்கினாரு, நானும் கடன் வாங்குறேன். நோ, நெவர்.
கர்த்தர்ட்ட கேளுங்க, எனக்கு ஒரு வழியை திறந்து தாங்க, கர்த்தரால் ஆசீர்வாதம் உண்டாகும். மதுரையில் ஒரு பாஸ்டர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார். அவர் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்து நடந்த காரியம் போவார் வருவார். அது அந்த ஏரியா ஆளுக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பார்த்துட்டு, டே உங்கள் வீட்டுக்கு வர மந்திரவாதி யாரா? டே அவர் மந்திரவாதி இல்லை, அவர் தான் எங்கள் பாஸ்டர். இல்லை, அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் நீ பயங்கர பிளெஸ்ஸிங் ஆகிட்ட. ஆமாம், நான் பிளெஸ்ஸிங் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன செஞ்சாருன்னா ஒன்றுமே இல்லை, இந்த இடியாப்ப குழாய் பார்த்துருக்கீங்களா, மரத்தில் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு பித்தளை தகடு, என்ன நிறைய இடியாப்ப குழாய் இருக்குது, அதில் அவர் செஞ்சது அதுதான், மரத்தில் அந்த இது என்ன. அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இப்போவுமே நான் இதில் சொல்லிட்டேன், அந்த பாஸ்டர் எதிரமாக சொல்கிறாரு, நான் ஜெபிச்சிருக்கிறேன், அவன் செய்கிறது ஆசீர்வாதமாக இருக்கும், வேற எல்லாருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சால் கூட செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் விசுவாசத்தோடு அந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்சிருக்கிறாரு, அது நடந்திருக்கு. இன்னைக்கு அவங்க வசதியாக இருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அந்த குடும்பம். என்ன நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம கையில் இதானே இருக்குன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. நான் என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் வயது சென்றவன் ஆன போது, அவை கையாட்சிக்கு ஒரு அடியும் நிலம் இல்லாதிருக்கும் போது, சாராளுடைய கற்பம் செத்ததாய் இருக்கும்போது, அப்போ அவன் அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை எதிர்பார்த்தான். கை ஆட்சிக்கு இடம் இல்லை, பரலோகத்திலே அவனுடைய சந்ததியை அவன் எதிர்பார்த்தான். அரவணைத்துக் கொள்ள சாராளுடைய கற்பம் உயிருள்ள கற்பமாய் இல்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் எதிர்பார்த்தான். பூமியை ஆள நட்சத்திரங்கள் இல்லை, ஆனால் நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததியை அவன் எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்த்ததுக்கு காரணம் விசுவாசம். ஆனால் அவன் உலகத்தை ஜெயித்தவன் அந்த காரியத்தில். நீங்க நான் சொல்றேன், நீங்க யாரோ ஒருவர் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஜெயிக்கட்டும், நானும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும், நானும் நீதி செய்யணும். என்னில் அன்பு கூறுகிற ஒருவர் உண்டு, அவராலே நான் ஜெயிப்பேன். உலகம், மாமிச, பிசாசு. இதில் இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் தான் வாசிச்சு பாருங்க. இந்த விலைக்கு சொல்ல இந்த 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளவு காரியங்கள் இருக்கு. என்று நான் சொல்கிறேன், பல காரியங்களில் நீங்கள் வளர வேண்டும். அதில் ஒன்று கிருபையில், கடந்த வாரம் பார்த்தோம். அடுத்தது விசுவாசத்தில், அடுத்தது நீதியிலே, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அடுத்து வெற்றி பெறுவதிலே. இன்னைக்கு அநேக தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிறீங்க, அப்படி இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், உங்களை அவர் ஆசீர்வதிக்க முடியும், உங்களை அவர் தலை நிமிர செய்ய முடியும். வருகிற நாட்களிலே கர்த்தர் ஊழியத்திலே உங்களுக்கு வளர்ச்சியை தருவார். அடுத்து வேத தியானத்திலே எப்படி வளர வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஜெப வாழ்வில் எப்படி வளர வேண்டும் என்று பேசுவார். தொழுகையிலே எப்படி வளர வேண்டும், பரிசுத்தத்திலே எப்படி வளர வேண்டும், கீழ்ப்படிதலிலே, மன்னிப்பதிலே, பொறுமையிலே, தாழ்மையிலே. ஒரே ஒரு காரியத்தை உங்களுடைய சிந்தைக்காக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜெப வாழ்வில் எப்படி வளர வேண்டும் என்றால், இன்னைக்கு அது சிங்கிள் வே கம்யூனிகேஷனாக இருக்கு. சின்ன பிள்ளைகள் இந்த அடுத்த வீட்டு பெல்ல வந்து அடிச்சுட்டு போயிட்டு ஓடிருங்க, திறந்து பார்த்தா என்ன செய்யாது, ஒன்றும் இருக்காது. அப்படி நீங்கள் இருந்து விடாதிருங்கள். உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கேட்பது மட்டுமல்ல, அது ஆராதனையாக மாற வேண்டும். கடந்த வாரம் கர்த்தர் வேதத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்துகிற விசேஷம் 5:8 பேசினார். பரிசுத்தவானுடைய ஜெபமாகிய தூப வர்க்கம், பரிசுத்தவானுடைய ஜெபமாகிய தூப வர்க்கம். அப்போ அது நாட் ஓன்லி ரிக்வெஸ்ட், ஓன்லி நாட் அ சப்ளிகேஷன் ஆர் அப்ளிகேஷன். என்ன எப்பவுமே அது வேணும் இது வேணும் அப்படின்னு போடுறது அல்ல. அது ஏதோ ஒரு விசேஷம். அந்த விசேஷத்தை கண்டுபிடியுங்கள். நானும் கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தூபங்களாக இருக்குதா, இல்லைன்னா அட்டை அதைத்தா இதைத்தா அப்படின்னு இருக்குதா? கேட்பது தவறல்ல, கவனிச்சுக்கோங்க, கேட்பது தவறல்ல. ஆனால் உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம், பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தூபம். ஆண்டவர் அந்த தூபத்தில் பிரியப்படுறாரு. என்ன, பழைய ஏற்பாட்டு காலத்தில் டென்ட்டுக்கு ஒன்று வச்சு செஞ்சாங்க, பலகைக்கு ஒன்று வச்சு செஞ்சாங்க, இந்த தூப அபிஷேக எண்ணெய்க்கு ஒன்று செஞ்சாங்க, தூப கலசத்துக்கு ஒரு காரியத்தை செய்தார்கள். ஆனால் இந்த அபிஷேக தைலமும் தூப கலசம், இது ரெண்டு தூபத்தை செய்யும்போது சொன்னார்,
இதை வேற காரியத்துக்கு யூஸ் பண்ணால் சபிக்கப்பட்டுருவார். தேசத்தில் இராதபடி அறுப்புண்டு போவாய். அப்போ அந்த இன்சென்ஸ், அந்த தூபத்தின் மேலே கர்த்தர் எப்படி வைராக்கியமாக இருந்தார் பாருங்க. அந்த இடத்துக்கு உங்கள் ஜெபம் மாறும். உடைய ஜெபத்தின் வளர்ச்சி கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைமையிலே நாம் வளர வேண்டும், பரிசுத்தத்தை நோக்கி வளர வேண்டும். கொலோசியர் 1:28 படி நாம் முற்றிலும் தேறினவர்களாக மாறும். நான் மாற முடியுமா? நான் வெற்றி பெற முடியுமா? நான் ஜெபிக்க முடியுமா? நான் நீதியிலே வளர முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஆகவே தான் கர்த்தர் என்னை கொண்டு பேசியிருக்கிறார். இதில் தேஸ்ட் இல்லாத யாராச்சும் இருந்தால் தயவுசெய்து எனக்கு ஒரு தாகத்தை தாங்காண்டுகிறேன். நீதியின் மேல் பசி தாகம் வேண்டும், பரிசுத்தத்தின் மேல் தாகம் வேண்டும். தாகம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள். ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு உலகம் நீதியின் மேல் தாகம் இல்லை, பணத்தின் மேல் தாகமாக இருக்கிறார். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எத்தனை ட்ரெஸ்ஸு போட முடியும்னு அவங்களுக்கு தெரியல. பணத்தின் மேல் பணம். சாராயத்தை விற்று டிஸ்டில்லர்ஸ் கம்பெனி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி எதிர்கட்சி இடத்துல ரெண்டுமே இருக்குது. இந்த டிஸ்டில்லர்ஸ் ஃபேக்ட்ரி. அதனால் விதவைகள் உருவாக்கப்படுகிறார்கள், அனாதைகள் உருவாக்கப்படுகிறார்கள், சிறு பிள்ளைகள் பாலியல் பலாத்காரத்திற்கு பிசாசு ஆட்களை உருவாக்குகிறார். கர்த்தர் அவருடைய கண்களை திறப்பாராக. ஆனால் திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிற நாம், தேவனே உடைய நீதியிலே நான் பலப்பட வேண்டும். என் நீதி அழுக்கான கந்தை, ஆனால் உம்மை போல நான் நீதி செய்யணும், உம்மை போல நான் வாழணும், உம்மை போல மாறணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.